மீஞ்சூர்ல இருக்கிற ரொம்ப நாளா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, இந்த லெவல் கிராசிங் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அதில் வந்து 2 வீலர்லாம் மூவ்மெண்ட் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற அந்த ஓவர் பிரிட்ஜும் சரி, 2 வீலர் போகிறதுக்கும் வழி இல்லாமல் காலை நேரங்களில் ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம் மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் மற்றவங்களும் வேலைக்கு போக முடியாமல் ஒரு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இது வந்து இந்த நியாயப்படி பார்த்தா அந்த மேலே அந்த பிரிட்ஜை போட்டதுக்கப்புறம் தான் இந்த எல்சியோட எல்லா விஷயமும் க்ளோஸ் பண்ணிக்கணும். பட் அவங்க மேலே அதை போடாமலே பண்ணதுனால இன்னைக்கு 2 வீலரும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால மக்களுடைய பிரச்சனைகள் வந்து ஓவராக இங்கே நிறைய ரொம்ப சீரியஸ் இஷ்யூ கூட ஆகிட்டு இருக்கு. சில பேரால் வந்து இந்த பக்கம் ஆம்புலன்ஸ் கூட எடுத்துகிட்டு போக முடியாத, இல்லை குழந்தைங்களை பைக்கில் கூட டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருந்தது. அதனால் இன்றைக்கி நான் வந்து நம்ம டிஆர்எம் அவருக்கு வந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அவர் நான் சைட் விசிட் பண்ணுறேன், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் டேட் கொடுத்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. எல்லோரும் நாங்கள் எல்லாம் ஒரு கலந்து ஒரு சைட் விசிட் பண்ணோம். அதில் வந்து அந்த ரயில்வே இது பக்கத்தில் இமீடியட்டாக வந்து நம்மளுடைய 2 வீலர்கள் மூவ் பண்ணுறதுக்கான ஒரு சப்வே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லும்பொழுது அதை உடனே பண்ணணுன்ற ரிக்வெஸ்ட்டை நான், நம்ம தலைவர் அம்மா, அப்புறம் எம்எல்ஏ அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ரிக்வெஸ்ட் வச்சோம். அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டு இமீடியட்டாக அதை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய சிவில் ஒர்க் எவ்வளோ டைம் ஆகுன்றதை அவங்க கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவாங்க. பட் அந்த ஒர்க் இமீடியட்டாக ஆரம்பிச்சதுன்னா இந்த 2 வீலர் மூவ்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுவும் இல்லாமல் மீஞ்சூரில் வந்து இந்த டைமில் வந்து கனரக வாகனங்கள் வர்றதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறது வந்து நம்ம கவனத்துக்கு வந்தது போது நம்ம மாவட்ட ஆட்சியரிடம் அந்த மனு வச்சோம். இந்த மாதிரி அட்லீஸ்ட் காலை நேரங்களில் நீங்கள் கனரக வாகனத்தை விடக்கூடாது. நேற்றுலேருந்து அதுக்கான பேன் ஆர்டரும் மாவட்ட ஆட்சியர் போட்டிருக்காங்க. அதனால் மாவட்ட நம்முடைய ஆட்சியருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். அரசாங்கமாக இதை குயிக்காக நாங்கள் முடித்து கொடுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து